அறிவு கெட்ட நாயே அப்படின்னு நம்ம ஒருத்தங்களை திட்டுறோம்ல. இந்த நாய் குட்டி பார்த்துருக்கீங்களா? குட்டியா கியூட்டா அழகா இருக்கும். அதே சமயம் வெறி பிடிச்ச நாய் பார்த்துருப்பீங்க. நல்லா பெரிய நாய். ஆக்சுவலா அது அறிவு கிடையாது. 5 அறிவு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாய் வந்துட்டு எந்த காமத்துல ஈடுபட்டு அந்த மாரி விஷயம்லாம் பண்ணும். ஆனா, அந்த அறிவில்லாத நாயே அந்த குட்டி நாய் இருக்குல்ல, அந்த குட்டி நாய் கிட்ட ஒரு நாள் கூட கிட்ட போய் அந்த மாரி ஒரு தப்பான நோக்கத்தோட போய் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. சில எச்ச புறம்போக்கு மனுஷ ஜென்மங்க அந்த குட்டி குழந்தை அத பார்த்தா தூக்கி வச்சு கொஞ்சணும்னு இருக்கும். அத பார்த்து எப்படி உங்களுக்கு ஈடாகுது? அத போய் எப்படி உங்களுக்கு கொல்லணும்னு மனசு வருது? அந்த நாயின்னு சொல்லி திட்டுற அந்த அறிவில்லாத ஒரு பிராணிக்கு கூட இருக்கிற அறிவு, ஏன் அந்த மாரி ஒரு கேவலமான ஜென்மத்துக்கு இல்லன்னு நெனைக்கிறப்போ, ரொம்ப ஒரு கேவலமா, வெட்கமா இருக்கு. ஏன்னா, இந்த மாரி ஒரு சில எச்ச புறம்போக்குங்க பண்றதுனால, நம்ப நம்ப அத்தை, பாப்பா, நம்ப தெரிஞ்சவங்க பாப்பாவ தூக்க போனா, அவங்க நம்மள வந்து அவாய்ட் பண்றாங்க. பாப்பாவ குடு, பாப்பாவ இறக்கி குடு, காய்ச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி பண்றவன்லாம் நீங்க தண்டனை குடுக்குறீங்க ஓகே. அத வந்து பப்ளிக்கா குடுங்க. இல்ல பப்ளிக் கிட்ட ஒப்படைங்க. அப்படி இல்லையா, அவன தூக்கு போடுறியா, இல்ல சுட்டு கொல்றியா, அத வீடியோவா எடுத்து ரீல்ஸ்ல போட்டு விடுங்க. ஏன்னா இப்பல்லாம் நம்ம ரீல்ஸ் பார்த்து பார்த்து மோகமாயி அதையே பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ அத பார்க்க பார்க்க ஒரு அறிவு வரும். ஓ! இது மாரி ஒரு குழந்தைய நம்ம பார்த்தோம்னா, நம்மள இப்படி போட்டு தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு யாரையும் இனிமேல் அறிவு கெட்ட நாயேன்னு திட்டாதீங்க.